கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி. ஆமை, இவ்விதமாய் என்றால் அதற்கு மேல் 4ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் எப்படி கர்த்தரை விசுவாசித்தார், அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று சொல்லி கொண்டு வருகிற பொழுதுதான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இவ்விதமா என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தபடினால் எப்படி அதை நீதியா எண்ணி தேவனிடத்திலே சமாதானப்பட்டு எல்லா நன்மைகளையும் பெற்றாரோ அதே வழியில் என்று சொல்லுகிறார். இதை குறித்து இன்னொரு மொழியாக்கம் இப்படியா சொல்லுகிறது, நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். கடவுள் நம் பாவங்களின் பதிவை அழித்து விட்டதால் நாம் அவருடன் சமாதானமாய் இருக்கிறோம். அவர் நம்மிடம் அன்பாக நடந்து கொள்வதை அனுபவிப்போம். கடவுளின் மகிமையை நாம் எதிர்பார்க்கிறோம், அதனால் நாம் மாட்சிமை அடைகிறோம். அது தரும் விளைவுகளை நாம் அறிந்திருப்பதால் துன்பத்தில் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்படி என்றால் இயேசுவை விசுவாசிக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமே, தேவன் நம்மளை அன்பாக நடத்துவார். தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை செய்கிறபடினால் நாம் எல்லா நிலையிலும் துன்பத்திலும் கூட நாம் தைரியமாகவே இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளையும் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது இந்த உலகத்தில் உண்டாகிற பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் நமக்கு அது சாதாரணமாக தோன்றும். அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொருட்டாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் விளங்கும். இன்று இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். உடைக்குமாற இயேசு ரத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு உம்மோடு எங்களை ஒப்புரவாக்கினீர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், எங்களை மேன்மைப்படுத்துகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.